நாளைக்கான வீடியோக்கு நம்ம ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருக்கு. நம்ம ஆண்டாளு, அழகு 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நைட்ட வந்து முடிச்சுட்டாங்க. இங்கிட்டு பார்த்தா தர்மலிங்கத்த வந்து கட்டி போட்டு வச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே தர்மலிங்கத்த வந்து பாட்டியும் நம்ம லட்சுமியும் சேர்ந்து அந்த தூண்களோட கட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுலேருந்து தான் காட்டுறாங்க. "ஏய் என்ன எதுக்கு கட்டுறீங்க? என்னைய விடுங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாருடா, உன்னைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன்னைய பெத்து வளர்த்தவ. நீ எந்த நேரத்தில என்னென்ன பண்ணுவேன்னு எனக்கு தான்டா தெரியும். நீ இப்ப தடுக்கிறதுக்கு தானே இந்த காத்தாடிக்குள்ள கைய விட பார்த்த" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆத்தா அதெல்லாம் கிடையாது. காத்தாடி ரிப்பேர் ஆயிடுச்சு. அதான் அத என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இங்க பாரு, உன்னோட இந்த பொய், பிராடுத்தனத்தெல்லாம் வேற யாருக்கிட்டயாவது சொல்லு. ஏன் நம்ம ஆண்டாள்கிட்ட போய் சொல்லு. அவ நம்புவா. ஆனா நான் நம்ப மாட்டேன். நீ எந்தெந்த நேரத்தில எப்படி எப்படியெல்லாம் இருப்பேன்னு எனக்கு தெரியும். நீ மாறிட்டேன்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தில மித்தவங்க எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்கலாம். ஆனா நான் நம்ப மாட்டேன். உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியும்டா, நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு. இப்ப அவங்கள வந்து அந்த முதலிரவு நடத்த விடக்கூடாது. அதனால தான் நீ இந்த பிளான் போட்ட. ஆனா இந்த முதலிரவு நடத்தியே தீருவேன்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். இன்னைக்கு நடத்தாம விட மாட்டேன்" அப்படிங்கிற மாரி பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் லட்சுமி, என்ன லட்சுமி நீயும் இதில கூட்டா?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "ஆமாங்க. எனக்கு வந்து மாப்பிள்ளையும் என் பொண்ணும் வந்து சந்தோஷமா இருக்கணும். நீங்க அதுக்கு குறுக்க வந்தீங்கன்னா, நான் உங்களுக்காக வந்து சப்போர்ட் எல்லாம் பண்ண மாட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. தர்மலிங்கத்துக்கு வந்து புரிஞ்சு போச்சு. இனிமே இவங்ககிட்ட கெஞ்சினா கதைக்கே ஆகாது. உடனே வந்து கத்தி ஆண்டாள கூப்பிட்ற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மாடி ஆண்டாளு, அம்மாடி ஆண்டாள்னு" கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. "ஏய் என்ன இவன் கெட்டவன்? ஏய் லட்சுமி போய் அந்த பஞ்ச எடுத்து வாயில வை" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. லட்சுமி ஓடி பார்க்காங்க. அதுக்குள்ள ஒரு துணி மட்டும் இருக்கு. அத எடுத்துட்டு வந்துட்டு நம்ம தர்மலிங்கத்தோட வாய வச்சு கத்துறத வந்து அடைச்சிடுறாங்க. "இங்க பாரு, இன்னைக்கு ராத்திரி முழுக்க நீ இப்படி தான் இருக்க போற. ஒழுங்கா இருந்திருந்தேன்னா எதுக்கு உன்னைய கட்டி வைக்க போறோம்? நல்லா இருந்திருப்பேல. இப்ப பாரு நீ பண்ண சேட்டைக்கு நைட்டு முழுக்க நீ இதே மாதிரி தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கட்டி போடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் கட்டி போட்டுட்டு போயிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம அழகர் இருக்கார்ல, அழகர் வந்து ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள வந்து மாஸா என்ட்ரி ஆயிறாரு. பேக்ரவுண்டில் சாங்கெல்லாம் போடுறாங்க. வெக்கப்பட்டுக்கிட்டே வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஆண்டாள் வந்து உட்காந்துருக்காங்க. வந்தவொடனே ஆண்டாள் காலெல்லாம் விழுகுறாங்க. "ஏய் என்ன காலெல்லாம் விழுகுற? உன்னை இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே, வெக்கமெல்லாம் படுறியே" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அது என்னன்னு தெரியலடா, எனக்கு நார்மலாக வெக்கம் வராது. ஆனால் இன்றைக்கி பார்த்தா எனக்கு அளவுக்கு அதிகமாக வருதே" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "வெக்கப்படுறதும் நல்லா தாண்டி இருக்குது" அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அழகர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்து அழகர் வந்து கேட்குறாங்க, "ஆமா எனக்கு ஒரு டவுட்டுடி. அது எப்படி? நீ முதலிரவுன்னு சொன்னாலே அந்த வார்த்தைய சொன்னாலே 5 அடி தள்ளி போய் நிப்ப. நீ எப்படி இது ரெடி பண்ண சொன்ன? எனக்கு இதுதான் வந்து ரொம்ப டவுட்டா இருக்கு. அதுக்கு மட்டும் பதில சொல்லு. இல்லைன்னா மண்டைய பிச்சுக்கிரும் எனக்கு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அதுவா? நீ தானே எனக்கு அடிக்கடி சொல்லுவ, நமக்கு வந்து பாப்பா வேணும், தம்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இன்னைக்கு அந்த முடிவு எடுத்துட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அந்த முடிவு எடுத்துட்ட சரிதான். எதுக்காக எடுத்த?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "இல்லடா நான் உடம்பு முடியாத இருந்தப்ப நீ எனக்காக எப்படி எல்லாமே எனக்கு தேவைப்படுறத பார்த்து பார்த்து பண்ண. நான் கேட்காமயே எனக்காக நிறைய செஞ்சேன். ஆனா நீ கேட்டும் உனக்கு ஒண்ணு நான் குடுக்கலைன்னா, அது எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதான் இன்னைக்கு இந்த முதலிரவுக்கு வந்து ஏற்பாடு பண்ணிட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கட்டி பிடிச்சுக்கிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ற மாரி காட்டுறாங்க. பேக்ரவுண்ட்லலாம் லவ் சாங்கெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.